ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். நெக்ஸ்ட் மெத்தட் 5 வந்து விகித முறையில் பார்க்கலாம். சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பை விகிதத்தில் கொடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒன்றும் இல்லை, சேமிப்பு விகிதம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 5xன்னு வரும். நமக்கு வந்து பர்சன்டேஜ்னால் நமக்கு 100% நமக்கு தெரியும். இப்போ இந்த 5x டிவைட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 20% கிடைக்குதா? இது சிம்பிளாக நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் சம்மு. இதில் வந்து இது ஊதியத்துக்கு கேட்டிருக்காங்க, இல்லைனா வேறு எதை கூட கேட்பாங்க. மார்க் வந்து பிரித்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தா அவங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ராஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக மாற்றுக்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மொத்த செலவு வந்து 2:1:3 கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் இதுக்கு வந்து 6xன்னு இருக்கும். இதுக்கு 100% நம்ம போடும்போது எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓனத்துக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்விக்கு பார்க்கும்போது கல்வி வந்து 2 இருக்கா. இப்போ 2/6 × 100 போட்டோன்னா நமக்கு 33 1/3% கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது சேமிப்புக்கு பார்க்கும்போது 1/6 × 100 போட்டோன்னா 16 2/3% நமக்கு கிடைக்கிது. அடுத்தது இதுக்கு பார்த்தோன்னா பிற செலவினங்களுக்கு 3/6 × 100 இந்த சிம்ப்ளை பண்ணால் 50% கிடைக்கிது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் கேட்டிருக்காங்க, அதனால எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம போடுறோம். இப்போ வந்து ஒன்றுத்துக்கு மட்டும் கல்வின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கல்விக்கு டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தடில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.